தமிழில் 6th to 11th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட் பார்க்குறோம். திரைமொழி. இது வந்து அஜயன் பாலாவின் கட்டுரை. அப்புறம் வந்து சுஜாதா செழியன், அம்ஷன்குமார், திரைப்பார்வை இதெல்லாமே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அஜய் நீ வந்து ஒவ்வொரு பேர்லேயும் வந்து ஒரு சினிமா ஆக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அஜித், அப்புறம் வந்து சுஜாதா ரைட்டர் இருக்காங்க, அப்புறம் செழியன், அக்ஷய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லெசன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 1895 டிசம்பர் 28 வந்து ஃப்ரான்ஸோட தலைநகர் பாரிஸில் வந்து கிராண்ட் கஃபேக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க. அதிசயம் பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு லூமியர் சகோதரர்கள் வந்து ரயிலின் வருகையை வந்து டைரெக்டாக துண்டு படங்கள் மூலமாக காமிச்சாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய கூட்டமே நின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 1895. இது நம்மளாம் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், டிசம்பரில். ஓகேவா? அப்போ வந்து ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கிராண்ட் கஃபேயில் ஒரு சிறிய விளம்பரம், அதிசயம் பிறக்கிறது, லூமியர் சகோதரர்கள். சரியா? தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து அசையும் பிடிக்கிற கருவி கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் லூமியர் அந்த சகோதரர்கள் என்ன படிக்கிறாங்க, படப்பிடிப்பு ப்ளஸ் அதை வந்து திரையிடும் கருவினா அந்த ப்ரொஜெக்டரை சேர்த்து கண்டுபிடிக்கிறாங்க. திரைப்படத்தில் கதையும் சொல்ல வந்து ஜார்ஜ் மில்லி அப்படின்றவர் வந்து ஒரு கண்டுபிடிக்கிற மில்லியில் சின்ன ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைப்படத்தில் கதையும் சொல்கிற விதத்தை கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் மில்லி. அடுத்து திரைப்படம் நாடகத்தின் குழந்தை, ஒற்றை ஒண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்டரில் வந்து முன்னாடி வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாராம். அவர் தான் வந்து அந்த கதையை வந்து சொல்லுவாராம். அவர் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறது ஒரு வழக்கமாக ஒரு டைமில் இருந்திருக்கு. அடுத்து சார்லி சாப்ளினோட கதை. சார்லி சாப்ளின் வந்து ஒரு வறுமையில் இருந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு பொது இடங்களில் கதை சொல்கிற மாதிரி ஒரு வேலையில் இருந்திருக்காங்க. மேடையில் பாடுற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க குரல் பிரச்சனையாக சாப்ளின் வந்து ஆடி பாடி ஒரு சம்பாதிக்கிற நிலமையில் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து அமெரிக்காவில் அவருக்கு சான்ஸ் கிடச்சி ஃபஸ்ட் லிட்டில் ட்ரம்ப் த கிட் அப்படின்ற மூவிலாம் எடுக்கிறாங்க. தி கிட் மூவி வந்து அவரோட குழந்தையில் வந்து அவங்க இருந்த வறுமையை பற்றின கதை தான். அப்புறம் வந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பட நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. த கோல்டு ரஷ், த சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் பேசும் படம் அவர் எடுத்தது. அடுத்து மாடர்ன் டைம்ஸுன்றது வந்து தொழில்மய கேடுகளை காமிச்சு அவர் எடுத்திருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஒரு பொது உடைமையாளர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு பல முதலாளிய நாடுகள் வந்து அந்த படத்தை தடை செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்றாங்க. த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது வந்து ஹிட்லர் பற்றின படம். மனித குலத்திற்கு போர் வந்து எதிரி, நல்லுணர்வு, அன்பு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிக்டேட்டர். அந்த ஹிட்லர்னாலே இந்த 4 பக்கம் அவர் பாடாப்படுத்தவங்க, 4 பக்கமும் 40 அப்படின்னு வந்துடும். அடுத்து 1952 லண்டனுக்கு வந்து போயிருக்காரு. அப்போ வந்து அமெரிக்கா வந்து அவரை நாடு கடத்திருக்கு சுவிட்சர்லாண்டுக்கு. அகைன் திரும்ப வந்து அவரை கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஆஸ்கர் அவார்டும் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு மாதிரி ஆஸ்கர் அவார்டும் கொடுத்துருக்கு. ஸோ அவரை மூவ் பண்ண நினச்சது வந்து 1952 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது. இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக்கு. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னா மீ சேமை காட்சி திணிப்பு. லாங் ஷாட்னா சேமை, மிட் ஷாட்னா நடுக்காட்சி, க்ளோஸ்அப்னா அண்மை, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னா மீ அண்மை. அதுக்கப்புறம் 1 ஹவர் ட்ராவலில் வந்து 20 செகண்டில் வந்து காமிக்கிறதுக்கு பேர் தான் வந்து காட்சி மொழி. அப்படின்னு காட்சியிலே அப்படி காமிக்கிறாங்கன்னு காட்சி மொழி. படம் கடந்த எக்ஸிபிஷன் மூலமாக தான் சவுத் சினிமா வந்து வந்துச்சு. சாமிக்கண்ணு அப்படின்றவர் வந்து அவங்க ஒய்ஃப் வைரமாலையை விட்டு சாமிக்கண்ணு வின்சென்ட் அப்படின்றவர் ஃப்ரெஞ்சு டூபான் அப்படின்றவர்கிட்ட இருந்து 2500 ரூபாய்க்கு ப்ரொஜெக்டர் வாங்கி துண்டு படம் வாங்கி திருச்சியில் கூடாரம் போடுறாரு. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், மதுரை, நார்த்தில் பெஷாவர், லாகூர், லக்னோ இங்கெல்லாம் போயிட்டு கடைசி 1909 மதராஸில் எக்ஸ்பிளானட் அப்படின்ற ஒரு கூடாரம். சரியா? இப்போ வந்து பாரிஸ் கார்னராக இருக்குல்ல, அப்போ வந்து எஸ்பிளானட் அப்படின்ற ஒரு இடத்துல சலன படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. ப்ரொஜெக்டர் இறக்குமதி, சேல் எல்லாமே பண்ணுறாரு. புதிய திரையரங்குகள் அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுது. இதை சொன்னது யாருன்னா தியேட்டர் பாஸ்கரன் அப்படின்றவர். சினிமா கொட்டகை 2018 அந்த பத்திரிகையில் வந்திருக்கு. அடுத்து மாடர்ன் டைம்ஸ் மூவி வந்து இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஹிட்லர். இது வந்து சமுதாய சீர்திருத்தம் பற்றின படம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செம்மறியாடுகள் ஒரு சைடு வந்து முண்டி எடுத்து வர மாதிரி, மனிதர்கள் அந்த பக்கம் ஃபேக்ட்ரியில் முண்டி எடுத்து வர்றாங்க. ஸோ இப்படி ஷார்ட் வைக்கிறதுக்கு பேர் க்ளோஷர் ஷார்ட்டு எஃபெக்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து ஹெக்கேடு அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து திரைப்படமே பார்த்தது இல்லையா. திரைப்படமே ஒரு கேடு அப்படின்ட்டு மக்கள் பார்க்காமே இருந்திருக்காங்க.
அவங்களையும் வந்து 1977 உலகின் முக்கிய விருது பெற்ற படங்கள் 6 படத்தை திரையிட்டிருக்காங்க. 1940 த கிரேட் டிக்டேட்டர் ஹிட்லர்னாலே 4 பக்கம்னு பார்த்தோம்ல, ஸோ 40. அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 40 தான். அந்த 40 1940 அதே படம் தான். த கிரேட் டிக்டேட்டர் ஹிட்லர் அந்த படம் இருக்குது இல்லையா, ஹென்கோல் அப்படின்றது. ஹென்கோல்னால் அந்த கொடுங்கோல் ஞாபகம் வச்சுக்கணும். சார்லி சாப்ளின் எடுத்தது, டபுள் ஆக்ட்டு. அதாவது வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சனாக மாறி இருக்க மாதிரி இந்த படம். வாழும் காலத்திலேயே ஹிட்லரை தாக்கி எடுக்கப்பட்ட படம் வந்து அது மட்டும்தான். அடுத்து கவிதைகள்.